ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். மோஸ்ட்டாக கொடைக்கானல் சொன்னாலே எல்லாருமே பார்த்திங்கன்னா மெயின் சிட்டியை தான் டூர் விசிட் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிற 3 பிளேஸுமே ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியாக கூட போகும்போது ஒரு செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க பூம்பாறைன்ற வில்லேஜ் தான் நம்ம போக போகிறோம். இந்த பூம்பாறை வில்லேஜ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோட போகிற வழியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி போக போகிற இடம் ஒரு முருகன் கோவில் தான். இந்த கோவில் பழனிக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறதாகவும் போகர் சித்தர் ரெடி பண்ண அந்த நவபாசன சிலையும் இங்கே இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மன்னவனூரில் இருக்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இடம். இந்த இடத்துல நமக்கு ரேபிட் ஃபார்மிங் அண்ட் செம்மறி ஆடு இதெல்லாமே வச்சுருப்பாங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பர் பர்சன் 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான ரேபிட்ஸ் வெரைட்டிஸ் பார்க்கலாம். குறிப்பாக கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரேபிட்டுமே பார்த்திங்கன்னா 5 குட்டி 10 குட்டி இதெல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த மாதிரி ரேபிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க, அதோடய லைஃப் டைம் என்ன, எல்லாமே உங்களுக்கு அந்த ரேபிட்டோட கூண்ட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க போர்டில். இன்னொரு இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட்டில் ரத்தத்தால் செய்யப்பட்ட ஹேர் ஆயிலெலாம் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம நிறைய இடத்துல வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ரேபிட்டை ரத்தத்தால் செய்யப்பட்ட எண்ணெய் முடி பயங்கரமாக அடர்த்தியாக வளரும், கருப்பாக வளரும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வேணும். பட் எங்கே நமக்கு வாங்குறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா 300, 400 இது மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நமக்கு மூட்டு வலி தைலம், அப்புறம் யூக்லிப்டஸ் ஆயில் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் இங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது செம்பரி ஆடு தான். பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செம்பரி ஆடு நாங்கள் போகும்போது இல்லை, அது மேய்ச்சலுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஸோ பசங்களாம் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. சரி, இதையும் நம்ம முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகான இந்த ஸ்பாட் வரும். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது. அதுவுமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த லொக்கேஷன் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லியிருப்பேன். எஸ், நிறைய படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் படத்தில் கூட நிறைய சாங்ஸ் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம படிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலியோடு போகும்போது ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேட் பால்லாம் கொண்டு இங்கே கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மேபி அவங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான இடம்னு சொல்லிட்டு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல நமக்கு ஃப்ரெஷ் கேரட்டும் விற்பாங்க. நம்ம கண் எதிர்க்கே வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே போகும்போது செம்பரி ஆடு இல்லை, பட் நாங்கள் வெளியில் போகும்போது செம்பரி ஆடெல்லாம் அந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ பசங்களுக்கு காட்டிட்டோம், ஹாப்பி பசங்களும். அடுத்ததாக நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மன்னவனூர்லேயே இன்னொரு ஸ்பாட்டு. இந்த இடத்துல நமக்கு அந்த பரிசல் போட்டிங்கு, ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். பரிசல் போட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயும் உள்ளே போய்க்கலாம். இல்லை போட் கிட்டேயே பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் எங்களை மாதிரி கொஞ்சம் பீக் டைமில் போனீங்கன்னா பெட்டர், நான் சொல்கிறேன், நீங்கள் உள்ளே போய்ட்டே டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா இப்போ நாங்கள் டிக்கெட் இங்கே வாங்கிட்டோம், ஆனால் உள்ளே போயிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ நம்ம டிக்கெட்டும் ரீஃபண்டபிள்லாம் கிடையாது. ஆனால் நம்ம உள்ளே போயிட்டு செக் பண்ணிகிட்டே வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ நேரம் டைமிங்ஸ், 10 நிமிஷம் ஆகுமா, 1 hour ஆகுமான்னு சொல்லி நமக்கு அந்த டிக்கெட் கொடுக்குற இடத்துலாலே சொல்லிவிடுவாங்க. உள்ளே வெளியில் கேட்டால் அவங்களுக்கு 10 நிமிஷத்தில் போயிடலான்னு சொல்லுவாங்க. பட் நம்பாதீங்க, உள்ளே போகும்போது டைமிங் வேரி ஆகும். ஸோ நீங்கள் சீசன் டைமில் பெரிய ஹாலிடேஸ் டைம்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுங்க. இது ஃப்ரீ அட்வைஸ். இந்த இடமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நமக்கு மெயின் ஏரியாலேருந்து உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 kilometers மேலே இருக்கும். ஸோ மூட்டு வலி இருக்கவங்க, நடக்க முடியாதவங்களாம் இங்கே கூட்டிகிட்டு போகாதீங்க, நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த பரிசல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்காக தான் ஆக்சுவலாக நாங்கள் வெயிட் பண்ணி போனோம். பசங்க போகணுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு 2-3 தடவை ரவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பரிசலில் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த இடம் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த சுற்றுறதுக்காகவே நம்ம இன்னொரு தடவை போகலான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த லொக்கேஷன் ஸ்பாட்டும் சரி.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், டேக் கேர்.